ஹல்லேலூயா. இந்த காலை பொழுதிலும் ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே உலாவுகிற தேவன். நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி நம்மை பலப்படுத்துகிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய் சத்தியபரராய் இருக்கிறார். எனவே இந்த காலை பொழுதில் இந்த ஞாயிறு ஆராதனையிலும் ஸ்தோத்திரம், வீடுகளிலே இருந்த வண்ணமாக முழங்கால் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்த்து, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தவரை பார்த்து மனம் விட்டு பேசுவோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களுக்கு யாவற்றையும் செய்கிறவர். ஆண்டவரே, ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்ய வல்லமை உள்ளவர். ஆண்டவரே, நாங்கள் இந்த காலை பொழுதிலே உம்மை பாட ஆயத்தமாய் வந்திருக்கிற அந்த வேளையிலே எங்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா இந்த காலை பொழுதே உம்முடைய சமூகம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய சமூகம் எங்களை ஆண்டவரை பலப்படுத்தட்டும். உம்முடைய கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும் ஐயா. கரை திரை பிழையற்றவர்களாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில வாழ உம்முடைய கிருபை போதுமானதா இருக்கிறதே. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து, இயேசுவே உம்முடைய ரத்தம் அவைகள் எங்கள் பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதற்கு வல்லமை உள்ளதா இருக்கிற அந்த ரத்தத்திற்காக நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, படுகுழியிலே ஆழத்திலே பாவத்தின் ஆழத்திலே கிடந்த எங்களை உயிர்ப்பித்தீரே. ஜீவபலியா எங்களுக்காக உம்மையே தந்தீரே. உம்முடைய ரத்தத்தை முழுவதுமாக கடைசி சொட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே. அந்த அன்பை எண்ணி நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, அந்த அன்பை எண்ணி நாங்கள் உம்மை புகழுகிறோம். நீர் நல்லவர் என்று, நீர் வல்லவர் என்று போற்றுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓப்பனா ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் உண்மையுள்ள புத்தியுள்ள ஆராதனை என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி எங்கள் சரீரங்களை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் ஆவியை ஜீவ பலியாக இந்த காலை பொழுதில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும், முகர்ந்து கொள்ளும் என்று சொல்லி நல்ல ஒரு 2 நிமிஷம் நீங்க பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கிற எல்லா தடைகளும் நீங்க செய்கிற ஸ்தோத்திரத்தில் இன்றைக்கு அழிக்கப்பட்டு போகணும். நெருப்புப்பட்ட நூல் போல அவைகள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆவியில நிறைந்து இது நம்ம விட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற நேரம் அல்ல. நல்ல ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற நேரம். நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ரிபா துடா ஷகதரபா லிபௌரதனத நிமியாங்கரபா உஷதரபௌதனமிதிரியா லிபானா துடா ஷதரகா. கேளுங்க, ஆண்டவரே எங்க குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை கழுவுங்கப்பா. ஓ ராமா ஷதரபா. வாழ்க்கை மாறாமல் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிற அனுபவம் வேண்டாம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எங்க வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே, change our life Lord. எங்க வாழ்க்கையில நாங்க திரும்பி திரும்பி விழுகிற அந்த இடம் இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு மாறட்டும். ஆண்டவர், அந்த இடத்தை ஜெயிக்க ரிபௌலா ஷேதரா துராசே திரி லிமனா துராஷந்தரா. இப்பொழுது கர்த்தர் ஒரு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து, அப்பா ஒரு விடுதலையை தருகிற தெய்வமே என்று சொல்லி நல்ல ஆவில நிறைந்து ரிபௌஷதரபலபா. ஒரு அற்புதம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்டாதான் முடியும். அதை நன்று அறிந்திருந்தவன், அதை நன்றாக புரிந்திருந்தவன் அந்த குருடன். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஐயா. இந்த நேரத்தை நான் விட்டுட்டேனா, எனக்கு விடுதலை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. நின்று கேட்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. ஆண்டவர் கேளாதவர் போல நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே முன்னிலும் அதிகமான சத்தத்தை உயர்த்தி கேட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. இன்றைக்கு இது உங்களுடைய நேரம். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நீர் எனக்கு இறங்கும் ஆண்டவரே. என்னால முடியல ஆண்டவரே, நான் கிவ் அப் பண்ணிடுறேன் ஆண்டவரே. சில நேரங்கள்ல விட்டு கொடுத்துறேன். எனக்கு இன்னைக்கு நீங்க வேண்டும், உம்முடைய பலன் வேண்டும் என்று சொல்லி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி நீங்க பேச ஆண்டவரை பார்த்து கேட்க ஒரு பெரிய விடுதலை தருகிறார். அப்படியே நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எனக்கு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம்.
எங்களுக்கு பலன் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குறைவுகளை மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பாவ வல்லமைகளை முறியடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். விட முடியாத சகல காரியங்களையும் விட்டு ஒளிய பண்ணுகிறவர், ஓய பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி. நல்ல ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். அப்பான்னு கூப்பிடுங்க, அவர் இறங்கி வருவார். ஓ ஸ்தோத்திரம். அந்த இளைய குமாரன் ஆண்டவரை விட்டு தூரம் போனான், அப்பாவை விட்டும் தூரம் போயிட்டான். யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கையில பழைய பாவங்கள் அவனை தொடர்ந்து பிடித்து கொண்டது. அந்த நேரத்தில் அவன் உணர்ந்தவனாய் மீண்டும் ஆண்டவரிடத்துல வந்து மனம் திரும்பினான். அதைத்தான் ஆண்டவரிடத்துல வந்து என்று சொல்லுகிறேன். அப்பாவிடத்திலும் வந்து என்னை ஒருவனாய், என்னை வேலைக்காரலில் ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அப்பாவை பார்த்து கேட்டபோது அப்பா மனமிறங்காமல் இருப்பாரோ? மீண்டும் அவனுக்கு புதிய அபிஷேகத்தை, புதிய அதிகாரத்தை, புதிய வல்லமையை கொடுத்தது போல இன்றைக்கும் நன்றி செலுத்த வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் எல்லா புதிய வல்லமைகளையும் தந்து பலப்படுத்துகிறதற்கு உண்மையுள்ளவர். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். நன்றி ஏசப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். அப்பாவை விட்டு கொடுத்து ஸ்தோத்தரிங்க பார்க்கலாம். ஏசப்பா நீங்க போதும் ஆண்டவரே. ராஜா, நீர் எங்களை விடுதலையாக்குகிற கர்த்தர். நீர் எங்களை ஆண்டவரே செம்மையான பாதைகளிலே நடத்துகிறவர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜாக்களாக, ஆசாரியர்களாக எங்கள் ஸ்தானத்தை உயர்த்தினவர் ஆண்டவரே. பாவத்தின் வல்லமைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கி இன்றைக்கும் அன்பின் குமாரனுடைய ஆளுகையிலே எங்களை சேர்த்து கொண்டதற்காக நன்றி. அந்த ஸ்தானத்தை மறந்துடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தன் கூட்டை விட்டு அலைகிற ஒரு குருவியை போல நாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஸ்தானத்தை மறந்து விடுகிற ஒரு மனிதர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, என் ஸ்தானத்தை ஆண்டவரை உயர்த்தினவரே, ஓ உமக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். எதற்காக ஆண்டவர் நம்மை உயர்த்தினார்? எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தார்? எதற்காக கர்த்தர் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் சொன்னீங்களப்பா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தமக்காக ஏற்படுத்தினார். நல்ல கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா. நல்ல சத்தத்தை உயர்த்தி வெறும் நன்றி மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காக நன்றி அப்பா. நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிற தயவுக்காக நன்றி அப்பா. நாங்கள் விழுந்த போதெல்லாம் எங்களை தூக்கி விடுகிற தெய்வம், எங்களை அடித்து சீர்படுத்துகிறவர் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை உயர்த்த ஆயத்தமா இருக்கிறீங்க? நல்ல அந்நிய பாஷையை பேச விரும்புகிறவங்க நல்ல அந்நிய பாஷைகளை பேசி, நல்ல கரங்களை தட்ட விரும்புகிறவங்க கரங்களை தட்டி, அழுது உங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவங்க ஓ ராபௌ ஷீகாபா லாதானா துராபௌ ஷியாகரபா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மேன்மையுள்ளவர், நீர் மகிமையுள்ளவர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Yes Jesus, we worship you Lord. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. சேர்ந்து சொல்லுங்க, உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. மீண்டும் சொல்லுவீங்களா? சேர்ந்து பாடுவோம். உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை நினைக்கும் உம்மை நினைக்கும் நினைவே என் உள்ளத்தின் ஆனந்தம். உம்மை பாடும் நேரமே அது மகிழ்ச்சி பொங்கும் நேரம். உம்மை நினைக்கும் நினைவே இயேசுவா என் உள்ளத்தின் ஆனந்தம். நான் உம்மை பாடும் நேரமே அது மகிழ்ச்சி பொங்கும் நேரம். பாடி
மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வேனே, பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீ உணர்ந்து சொல்றீங்களா? உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே, உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உந்தன் சேவை ஒன்றே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் வாழ்வின் நோக்கம் ஐயா, உம் நாமம் உயர்த்திடவே, உலகெங்கும் சென்றிடுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? உந்தன் சேவை ஒன்றே என் வாழ்வின் நோக்கம் ஐயா, உம் நாமம் உயர்த்திடவே, உலகெங்கும் சென்றிடுவே. கரங்களை உயர்த்தி அப்படி இருக்கிற இடங்களிலே ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே, ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீ, உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்த ஒரே ஒரு வாழ்க்கை, என்னை உயர்த்தி நீ, உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். உந்தன் நேசம் என்னில் என்றென்றும் நீளைத்திடவே. அன்போடு பாடுங்க ஆண்டவரை பார்த்து. உந்தன் வார்த்தை இதனில் என்றென்றும் நீளைத்திருப்பே. ஆண்டவரை இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும். உந்தன் நேசம் என்னில் என்றென்றும் நீளைத்திடவே, உந்தன் வார்த்தை இதனில் என்றென்றும் நீளைத்திருப்பே. தேடி படிப்பேனே, தியானம் செய்வேனே, உந்தன் வார்த்தையில் நித்தம் மகிழ்வேனே. தேடி படிப்பேனே, தியானம் செய்வேனே, உந்தன் வார்த்தையில் நித்தம் மகிழ்வேனே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீ, உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி நீர், உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே எல்லாரும் சேர்ந்து பாடி ஆண்டவரை உயர்த்தி உயர்த்தி நீர், உந்தன் சமூகமே எந்தன் உயர்த்தி பாடி ஆண்டவரை பார்த்து உம்மை உயர்த்தவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன உயர்த்தின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க சமூகம் தான் எங்கள் மேன்மை ஆண்டவரே. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்தவே, உம்மை உயர்த்தவே.
நன்றி அப்பா, என்னை உயர்த்தின கிருபைகளுக்காக நன்றி. உந்தன் சமூகமே எந்த மேன்மை ஆண்டவரே, இந்த மேன்மையே உம்மை உயர்த்தவே. உணர்ந்து சொல்லுங்க, என்னை உயர்த்தி நீ உந்தன் சமூகமே எந்த மேன்மையே. அவருடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போற, ஆண்டவரே எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. அப்பா, நான் உமக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. உங்க சேவை என் பாக்கியமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவரை நான் உமக்காக வாழ வேண்டும். ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க பார்க்கலாம். ஆராதிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கூட இல்லாம இருக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உந்த சேவை என் பாக்கியமாய் மாறட்டும் ஆண்டவரே. நான் உமக்காக வாழணும்ப்பா, நான் உம்மை மகிமைப்படுத்துறேன் ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறப்பா, இன்னும் நான் உம்மை நெருங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உந்த சேவை. Yes, we praise you. உந்தன் சேவை ஒன்றே என் வாழ்வின் நோக்கமையா. உம் நாமம் உயர்த்திடவே உலகெங்கும் சென்றிடுவே. ஆசை இருக்க ஆண்டவரை பார்த்து பாடுங்களேன், உயர்த்துங்களேன். உந்தன் சேவை ஒன்றே இயேசுப்பா என் வாழ்வின் நோக்கமையா. உம் நாமம் உயர்த்திடவே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உலகெங்கும் சென்றிடுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. ஓடி உழைப்பேனே, உயர்த்தி மகிழ்வேனே, உந்தன் நாமத்தை உயர்த்தி மகிழ்வேனே. பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வே. சேர்ந்து சொல்லுவோம், பாடி மகிழ்வேனே, போற்றி புகழ்வேனே, உந்தன் நாமத்தை போற்றி புகழ்வேனே. தேடி படிப்பேனே, சொல்வோம் தியானம் செய்வேனே, உந்தன் வார்த்தையில் நித்தம் மகிழ்வேன். கரங்களை உயர்த்தி தேடி சொல்லுங்க, ஆண்டவரை பார்க்காம படிப்பேன் ஆண்டவரே, அதை தியானம் செய்வேன் ஆண்டவரே, உந்தன் வார்த்தையில் நித்தம் மகிழ்வேன் ஆண்டவரே. ஜீசஸ் ஹalleluya. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீ உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. உம்மை உயர்த்தவே என்னை உயர்த்தி நீர் உந்தன் சமூகமே எந்தன் மேன்மையே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். இந்த கடைசி நாட்களில் நீர் எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை உயர்த்த, உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறதற்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி எல்லா பொல்லாத சூழ்நிலைகளிலும் யெகோவா ஈரேயாய், யெகோவா ராஃபாவாய் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறாரே. நன்றி அப்பா சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு மகிமை, உமக்கு சிங்காசனம், உமக்கு மகிமை, உமக்கு துதிகள் ஆண்டவரே என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அநேகருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார், அநேகர் தம்முடைய அன்பை உணரும்படியாக கர்த்தர் செய்கிறார். நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே. ஹalleluya.
சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தரை. ஹalleluya. Oh hallelujah. Hallelujah. Oh glory. Hallelujah. 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 நன்றி இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீங்க மகிமைப்படுத்துங்க. பாடும்போதே ஒரு தேவ அபிஷேகம். சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஹalleluya. தேவ பிரசன்னம் இறங்குகிற இந்த நேரத்தில் சத்தத்தை உயர்த்தி ஹalleluya. Glory to Jesus. மகிமை உமக்கே, சர்வ துதிகளும் உமக்கே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற என் கர்த்தருக்கே உமக்கு மகிமை, உமக்கு சிங்காசனம், உமக்கு கன மகிமை. ஹalleluya. கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி, இருக்கிற இடத்தை மறந்து சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கடைசியா ரெண்டு கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் இயேசு, நீர் மாத்திரம் போதும். இந்த சூழ்நிலையில நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஓ ராபா ஷகதலா மௌரியங்கரதராபா எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி நடத்தின இந்நாள் வரைக்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருந்த உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் விட்ட சூழ்நிலைகளிலும், கை தளர்ந்த நேரங்களிலும், முழங்கால்கள் பலவீனப்பட்ட நேரங்களிலும் எங்களோடு கூட இருந்து ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நடத்தின உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் சேர்ந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். எல்லா கட்டுகளை உடைத்த தயவுக்காக நன்றி, எல்லா சாபத்தின் வல்லமைகளை அழித்து போட்டதற்காக நன்றி, பழைய பாவங்களை அழித்து நிர்மூலமாக்கி அதன் மேல் ஜெயம் கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் இதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். இருக்கிற வண்ணமாக நல்ல உற்சாகத்தோடு கூட சில பாடல்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உற்சாகத்தோடு கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர், நல்லவரே.
நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. இயேசு நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். சோதனை நேரத்தில் பலம் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. சோதனை நேரத்தில் பலம் தந்தார், அவர் நல்லவர் நல்லவரே. என் தேவைகள் யாவையும் சந்தித்தார், அவர் நல்லவர் நல்லவரே. நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. சேர்ந்து விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவர். எந்த சூழ்நிலையானால் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர். செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் வல்லவர். Oh, praise you God. நல்ல வாய்களை திறந்து உச்சரித்த அபிஷேகத்தோடு கூட ரீபா ஷங்கதரபா, ஓ ரீபா மிஷியங்கரபோ. அவர் நல்லவர், அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் ஒரு விசை பாடுவோம். அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்,
அவர் என்றென்றும் மாறாதவர். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, எவ்வளவு அவர் பாடும்போதே நம்மை உணரும்படியாக செய்கிறார். நல்லவர் என்று, வல்லவர் என்று. இந்நாள் வரைக்கும் வியாதியிலே விடுதலை தந்தவர், அற்புதங்களை செய்தவர், நம்மோடு கூட இருந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்தவரை இன்னும் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இரண்டாவதாக, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று பாடி ஆராதித்து கொண்டே அவரை உயர்த்தும்படியாக அன்போடு கூட கேட்கிறேன். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஆராதித்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பனை போல் தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். தகப்பனை போல் தோளினிலே சுமந்து வந்த அப்பா பிதாவே, கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே. கடந்து வந்த வழிகளெல்லாம் கைவிடவில்லையே அப்பா பிதாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை நானே அப்பா பிதாவே. தந்தை நீரே, என் தாயும் நீரே, பிள்ளை நானே அப்பா பிதாவே. வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ அப்பா பிதாவே. வானம் பூமி படைத்தவர்க்கு நான் பிள்ளை அல்லவோ அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம். Oh, praise you Lord. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். கருவினிலே ஏந்தி நீரே, தாங்கி நீரே அப்பா பிதாவே. கருவினிலே ஏந்தி நீரே, தாங்கி நீரே அப்பா பிதாவே. முதிர் வயது முடியும் வரை ஏங்குவீரே அப்பா பிதாவே. ஆமென். தாங்குவீரே அப்பா பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, ஆராதிக்கிறோம்,
ஹalleluya. கரங்களை உயர்த்தி அசைத்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் சேர்ந்து மீண்டும் ஒரு விசை சொல்லுவோம். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென், ஆமென். அவர் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று அப்பாவை பார்த்து கேட்கும் போது நிச்சயம் அற்புதத்தை செய்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். உங்களை மீட்டுக் கொள்ளுகிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய கரத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க, நீங்களும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மூன்றாவது, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி பாடும்போதே ஒரு அபிஷேகத்திற்குள்ளே நீங்க வீடுகளில் கண்களை மூடி பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உதவிகளை பரத்திலிருந்து அனுப்ப அவர் வல்லமையுள்ளவர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் சேர்ந்து பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், கரங்களை தட்டி வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும், விசுவாசத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாம் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே வருகிற எல்லா தீங்கிற்கும் இந்நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்தார், இனியும் பாதுகாப்பார். இது நாள் வரைக்கும் நம்மை தப்புவித்தவர், இனியும் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ளவர். எனவே சேர்ந்து கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் என்று சொல்லி சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை
விடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார். நாம் திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார். திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா. அந்த உதவி வரும் கண்மலையை நல்ல கரங்களை தட்டி வாழ்த்தி மகிமைப்படுத்துவோம். இந்நாள் வரைக்கும் அவர் கண்மலையாய் கேடகமாய் கோட்டையாய் நம்மோடு கூட இருந்தாரே. அவருடைய நாமத்தை நல்ல கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாக இருதயத்தோடு கூட அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நொடிகளும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஆண்டவர் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறாரே. அவருக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். எத்தனையோ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த உதவியின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே ஆனந்த களிப்போடு நன்றி இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு துதிக்க கிருபைகளை தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்மை பாட உயர்த்த கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரை கேட்க போகிற ஆண்டவரை எல்லா வார்த்தைகளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று செபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான எல்லா வேளைகளிலும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் துதிகளை செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நல்ல ஒரு ஆராதனையை தேவன் கொடுத்தார். நல்ல ஒரு பாடல் நேரத்தை தேவன் கொடுத்தார். உண்மையாகவே தேவன் மகிமைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே, அதாவது ஜூன் மாதம் இந்த முதல் வாரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் இதுதான். முதலாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். இதில் 3 ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். 3 ஆசீர்வாதமும் யாருக்கென்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட புத்தகம். ஆனால் இதில் உள்ள வாக்குத்தத்தங்கள் யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்குரியது. ஆனாலும், இந்த ஆனாலும் என்று சொல்லும்போது மேலே உள்ள வசனத்தை பாருங்கள். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். ஒரு எரிகிற ஒரு அனுபவம், சுட்டெரிக்கிற ஒரு அனுபவம். அப்பொழுது அகங்காரிகள் யாவும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒரு பக்கம் அழிவு நடந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை பற்றி இந்த இடத்துல தேவன் எழுதுகிறார். முழு உலகத்திலும் நடக்கக்கூடிய ஒரு அழிவு, எரிகிற ஒரு அனுபவம், துரும்பாய் போகிற ஒரு அனுபவம். ஒரு கொப்பை போல தீயில சில கொப்புகளை போட்டால் எப்படி பற்றி எரிந்து விடுமோ அப்படி எரிந்து போகக்கூடிய சூழ்நிலை, அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை, முற்றிலும் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இவைகள் இந்த உலகத்தில் இப்படி நடந்து கொண்டிருந்தாலும் ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? இன்றைக்கு இதில்தான் இந்த கடைசி நாட்களில் பிரச்சனையே இதுதான். மனிதனுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்படுவதில்லை. அவங்க பார்த்துருவாங்களோ, இவங்க பார்த்துருவாங்களோ, ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சே, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சேன்னு தான் கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்களே ஒழிய, ஆண்டவர் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவருடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டும், அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும் என்கிற அந்த தெய்வீக பயம் இல்லை.
இன்னைக்கு ஆண்டவருடைய பயம் நமக்குள் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். நம்மை ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் இருந்திருப்பார். நாம் அவருக்கு பயப்படுகிறோமா என்பதை பார்க்கத்தான் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஏதோ பொழுதுபோக்கிற்காக வாசிப்பதற்காகவோ, சாதனைக்காக வாசிப்பதற்காகவோ, அல்லது நாம் வாழ்கிற இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி சார்ந்து கொள்வதற்கு வாக்குத்தத்தங்களை மட்டும் தேடுவதற்கோ இந்த புத்தகம் கொடுக்கவில்லை. இந்த புத்தகம் நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்குரிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 128ஆம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த உலகம் மற்றவனை எப்படி பாக்கியவான் சொல்லுது? பணம் இருந்தால் பாக்கியவான், புகழ் இருந்தால் பாக்கியவான், அதிகாரம் இருந்தால் பாக்கியவான், ஆசீர்வாதங்கள் இருந்தால் பாக்கியவான். இதெல்லாம் உலகம் சொல்லுகிற பாக்கியவான்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய காரியம் எப்படி இருக்குமாம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்னன்னா, நண்பர்கள் சொல்லுகிற வழியிலே நடக்கிறார்கள். வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கறது கிடையாது, அல்லது உடன் பிறந்தவர்கள் சொல்கிறத கேட்கறது கிடையாது. தன்னுடைய வயதுக்கு ஒத்த தன்னுடைய நண்பர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான் வாழ்க்கை என்று வாழ்கிற அநேக வாலிபர்களை பார்க்க முடியும். புத்திமதி சொல்லுகிறவர்களை அவர்களுக்கு பிடிக்காது. தன்னுடைய வயதிலே தன்னுடைய வயதுக்கொத்த நண்பர்களோடு சேர்ந்து கும்மாளமிட்டு அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் தாய் தகப்பனுடைய வார்த்தையை விட இவர்களுக்கு மிகவும் ஒரு கனத்துக்குரிய வார்த்தையாக இருக்கும். இல்லாட்டி அந்த வார்த்தையை தான் அதிகமாக மதிப்பாங்க. எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, நீ யாருக்கு பயப்படுற? யாருடைய வழியில் நடக்கிற? இன்றைக்கி அநேகர் தங்களுடைய நண்பர்களுடைய வழியில் நடக்கும். அவன்லாம் அதை செய்கிறான், நானும் செஞ்சா என்ன? இவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க, நானும் செஞ்சா என்ன? மனிதர்களுடைய வழியிலே நடக்கிறோம். அவங்கெல்லாம் அப்படி செய்யலையா, இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவரே அப்படி செய்யலையா, இவ்வளோ பெரிய விசுவாசி அவங்களே அப்படி செய்யலையான்ட்டு மனிதர்களுடைய வழியை பார்த்து பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய தோல்விக்கும் வேதனைக்கும் ஆசீர்வாதமற்ற தன்மைக்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ, யாராக இருந்தாலும் சரி. கர்த்தருக்கு பயந்த சில மனிதர்களை வேதத்தில் நம்ம பார்க்குறோம். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான். கர்த்தருக்கு அவன் பயந்து வாழ்ந்தபடினால்தான் இந்த மாம்சத்துக்கு வந்த சோதனையை அவனால் ஜெயிக்க முடிந்தது. அவனுடைய எஜமானுடைய மனைவி தவறான உறவுக்கு அவனை அழைத்த போது யாருமே இல்லை, சூழ்நிலை சாதகம்தான். அவளுக்கு மட்டும் அவன் இணங்கி போயிருந்தால் நிறைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைத்திருக்கலாம், பதவி உயர்வுகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினால் யாரும் பார்க்காவிட்டாலும் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற பிரதிஷ்டையோடு வாழ்ந்தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபை மக்களே, யாருமே பார்க்கலங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுடைய மனசாட்சி எப்படி வேலை செய்யுது? நீங்கள் தவறான காட்சிகளை பார்ப்பதற்கு டிவியிலையோ அல்லது மொபைல்லையோ, தவறான காட்சிகளை பார்ப்பதற்கு அல்லது தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை பார்ப்பதற்கு யாருமே இல்லைங்கிற அந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்துறீங்க? யாருமே இல்லை, நல்லா ஜெபிக்கலாம். யாருமே இல்லை, நல்லா ஆராதிக்கலாம். யாருமே இல்லை, நல்லா நிம்மதியாக பைபிளை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வருதா? அல்லது யாருமே இல்லாத அந்த நேரத்தை தவறு செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? உண்மையிலே ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் இந்த மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டான். குடிக்கணுங்கிறது ஒரு மாம்சத்தின் இச்சை, சினிமா பார்க்க வேண்டும் என்பது ஒரு மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, சீரியல் பார்க்க வேண்டும் என்பது கண்களின் இச்சை. இன்றைக்கி மிக பிரபலமான சபைகளுக்கு போகிறவர்கள் நல்ல போதகர்கள், அந்த நான் சொல்லுகிற பிரபலமான சபையின் போதகர்கள் நல்ல போதகர்கள், நல்ல சத்தியத்தை சொல்லுகிறவர்கள், ஆரோக்கியமான உபதேசத்தை சொல்லுகிறவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட சபைக்கு போகிற சில தேவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் அவர்களுடைய வீடுகளில் சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை, இந்த கண்களின் இச்சைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து யாருமே பார்க்கலங்கிற ஒரு ஆசையில். சிலர் யார் பார்த்தா எனக்கன்னா, என்னுடைய விருப்பத்தின்படி தான் நடப்பேன் என்று போய்கொண்டிருக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்ததனுடைய அடையாளம் என்னவென்றால், யாரும் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்வேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறீர்களா? கர்த்தருக்கு பயப்படுவதனுடைய அடையாளம் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுவீர்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழ பிரயாசப்படுவீர்கள், தேவனுடைய வழியிலே நடக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்கள். அதுதான் முக்கியமானது. நெகேமியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு முன்னிருந்த அதிபதிகளெல்லாம்
அவர்கள் பல விதங்களிலே மக்களை பாரப்படுத்தி பணத்தை சம்பாதித்தார்கள். நான் கர்த்தருக்கு பயந்து நடந்தபடினால் அப்படி செய்யவில்லை என்கிறார். முந்தின அதிகாரிகளைப் போல அல்ல. ஏனென்றால் நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். லஞ்சம் வாங்குவதில்லை, குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிப்பதில்லை, சட்டத்துக்கு புறம்பாக பணம் சம்பாதிப்பதில்லை, என்னுடைய அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்துவதில்லை, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் தவறாய் பயன்படுத்துவதில்லை, என் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பணம், அந்த பண பொறுப்பு, அதை நான் தவறாக கையாளுவதில்லை. இதான் கர்த்தருக்கு பயப்படுறது. கர்த்தருக்கு பயப்படுறதுனா ஜெபத்தில் போயிட்டு ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுறேன்னு சும்மா அப்படி உடம்பு ஆட்டுறது அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் தீமையை விட்டு விலக வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும், மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். இந்த கடைசி நாட்களில் ஒரு வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், எல்லா திருச்சபைகளிலும் இருக்கிற சில விசுவாசிகள் இந்த லாக்டவுன் நாட்களில் கர்த்தரை தேடாமல் முன்பு பாவம் செய்தது போலவே இப்பொழுதும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அதிகமாக செய்கிறார்களாம். யார் பார்க்க போகிறார்கள்? சர்ச்சுக்கு வராட்டி பாஸ்டர் ஏன் வரலன்னு கேட்க போகிறது கிடையாது. ஆன்லைனில் ஆராதனை நடக்குது, நம்ம பார்த்தோமா பார்க்கலையான்னு பாஸ்டருக்கு தெரியாது. ஒரு ஆமேன்னு சாயந்தரத்தில் போட்டால் நம்மளும் பார்த்துட்டோம் அர்த்தம். 7 மணிக்கு ஆரம்பிக்குது, நம்ம பொறுமையாக எழுந்திரிச்சு ஒரு 10 மணிக்கு எழுந்திரிப்போம். நைட்டெல்லாம் காரணம் என்னென்னா குடித்து வெறித்து வீட்டில் வந்து சண்டை போட்டு பல காரியங்கள், பல காரணங்கள். நான் ஒருவரை சொல்லவில்லை, பலரை சொல்லுகிறேன். இப்படி இன்னும் இந்த லாக்டவுன்லேயும் மனம் திரும்பாமல் தன்னுடைய மாம்ச இச்சையின்படி நடக்கிறவர்கள் நம்முடைய சபையிலும் உண்டு, உலகம் எங்கிலும் உண்டு. ஏன்? கர்த்தருக்கு பயப்பட முடியல. அதனால் என்ன இல்லைன்னா பின்னாடி சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்திருக்கிற, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேலுன்னு பர்டிகுலராக யாருக்கு சொல்கிறாரு? அவருக்கு பயந்தவர்களுக்கு சொல்கிறார். அப்போ இன்னைக்கு கொடுக்கப்படுகிற இந்த பிரசங்கம் யாருக்கு? இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பர்டிகுலராக இந்த வசனத்தில் ஆண்டவரே சொல்லிட்டாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்களுக்கு. அப்போ தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் சொல்லப்படுகிற இத்தனை ஆசீர்வாதங்களும் யாருக்கு தெரியுமா? காதிலை கேட்டுவிட்டு தன் இஷ்டப்படி வாழ்கிறவர்களுக்கு அல்ல அல்ல அல்ல. நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன். அப்படி நீங்கள் உங்களை சொல்ல முடியுமா? அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா இப்போ சொல்லப்படுகிற இந்த 3-4 ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர். ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறேன்னா, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா நான் அவர் மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும். பயந்து வாழ்வது என்பது போலீஸ்காரரை பார்த்து நடுங்குவது போல அல்ல. நான் அடிக்கடி இதைத்தான் சொல்கிறேன். ஒரு குற்றவாளி போலீஸ்காரனை பார்த்து நடுங்குவது போல அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவர் மேல் நான் வைத்திருக்கிற மரியாதை, அவர் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு. அதனால் நான் தவறு செய்து விடக்கூடாது, அவருடைய பெயருக்கு நான் களங்கம் ஏற்படுத்தி விடக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, அந்த சர்ச்சுக்கு போகிறான் ஆனால் வாழ்க்கையை பாருங்கள், குடிகாரனாக இருக்கான், சண்டைக்காரனாக இருக்கான், சண்டைக்காரியாக இருக்கா, ஆனால் போகிறது மட்டும் அந்த பெந்தேகோஸ்தே சபை, டுனாமிஸ் ஏஜி சபைக்கு போகிறாங்கன்ட்டு சபையினுடைய பேரை கெடுக்கிறார்கள், ஊழியக்காரனுடைய பேரை கெடுக்கிறார்கள், அவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறார்கள். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தர் 24 மணி நேரமும் நம்மை உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஒரு கண்ணாடி தொட்டிக்குள் இருக்கிற மீன், தொட்டிக்குள் இருக்கிற மீன் எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் நம்முடைய கண்களுக்கு வெளியரங்கமாக இருப்பது போல, நாம் அறைக்குள் இருந்தாலும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த மீன் தொட்டிக்குள்ளே இருக்கிற மீனை போல கர்த்தருடைய பார்வைக்கு நாம் எல்லாரும் வெளியரங்கமாக இருக்கிறோம். மனுஷன் பார்க்கல, அவன் பார்க்கல, இவன் பார்க்கலன்னு நீ எதையாவது பார்த்தேன்னா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் பார்ப்பார், இந்த பிள்ளை எனக்கு பயப்படுகிற பிள்ளை, ஐயோ இந்த மகன் இத்தனை ஆண்டுகளாகியும் எனக்கு பயந்து வாழ மாட்டேங்கிறானே, நான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், என்னுடைய அன்பை நான் எவ்வளோ தூரத்துக்கு அந்த மகனுக்கு நான் காட்டினேன், என்னுடைய இரக்கத்தை நான் எவ்வளவு காட்டினேன், என்னுடைய கிருபையை நான் எவ்வளவு காட்டினேன், இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு ஆனால் மனம் திரும்பாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுவார். ஆனால் சிலரை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஜபம் 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 ஜபம்ன்ட்டு உலகத்துக்காக ஜோம் பண்ணுவாங்க, இந்த கொரோனா வியாதியில் இருக்கவங்க ஜோம் பண்ணுவாங்க, சபை சீக்கிரம் திறக்கணுங்க இருக்கா ஜோம் பண்ணுவாங்க, சபைக்கு புதிய ஆத்மாக்கள் வரணுங்க இருக்கா ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எழுப்புதலை தாங்க, எங்கள் சபையில் எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி அப்படி விழுந்து விழுந்து ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு கொள்ள ஆசை, என் பிள்ளை எனக்கு பயந்த பிள்ளை எப்படி ஜெபிக்குது பார்.
அதே போல் உங்கள் வீட்டில் நல்லா கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, என் பிள்ளை எனக்கு பயப்படுற பிள்ளை இந்த தனிமையான நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துது பார். இந்த லாக்டவுன் நாட்களில் கூட அதிகமாக ஜெபம் பண்ணுது. இந்த லாக்டவுன் நாட்களில் கூட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்னை பற்றி சொல்லுது. ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். ஆண்டவருடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். நீங்கள் தனியாக உட்கார்ந்துருக்கும்போது இந்த வேதத்தை திரும்ப 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 தியானித்து படிக்க படிக்க ஆண்டவர் பார்ப்பாரு, என் பிள்ளை என் நாமத்துக்கு பயந்த பிள்ளை இந்த தனிமையான நேரத்தை எனக்காக பயன்படுத்துது, என்னுடைய வேத வசனத்தை தியானிக்கிறதுக்காக பயன்படுத்துதுன்னு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லது நண்பர்களோடு சேர்ந்து போய் ஏதாவது நேரத்தை வீணாக்குறது, அல்லது தேவையில்லாத பழக்கத்துக்கு அடிமையாகிறது, இல்லாட்டி 24 மணி நேரமும் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இல்லாட்டி 24 மணி நேரம் படுத்து தூங்குறது, சண்டை போடுறது, இப்படியே இருந்தால் ஆண்டோடைய உள்ளம் எப்படி இருக்கும்? உலக மனுஷனே சொல்ல மாட்டானா, கிறிஸ்தவன் போகிறான் பார், எப்படி போகிறான் பார், அவன் நிலைமையை பாரு அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாய் புறஜாதிகள் மத்தியிலே தூஷிக்கப்படுகிறதே. தேவப்பிள்ளையே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய பேர் புகழ் உலகத்துக்கே தெரிய வரும். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் இப்பொழுது புதிதாய் பொறுப்படுத்திருக்கிற ஆட்சியாளர், அதாவது முதலமைச்சருக்கு ஆலோசகர்களாக இருப்பவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள், தவறு செய்யாதவர்கள், நேர்மையானவர்கள். ஆம், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதன் நேர்மையானவனாக இருப்பான். பணத்தில் நேர்மை, குடும்பத்தில் நேர்மை, மனைவிக்கு நேர்மை, பிள்ளைகளுக்கு நேர்மை, வியாபாரத்தில் நேர்மை, நட்பில் நேர்மை, எல்லாத்துலேயும் ஒரு ஒளிவு மறைவில்லாத நேர்மை இருக்கும். இந்த மாதத்தில், இந்த வருஷத்தினுடைய மத்திய பகுதியில் ஆண்டவர் பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து வாழ்கிறவன் என்பதை என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் நிரூபிக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆம் ஆண்டவரே, எவ்வளவோ சவால்கள் வந்தது உண்மைதான், அந்த சவாலான நேரத்தில் நான் தவறுனது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், இனி நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவன் என்பதை என் குடும்பம் பார்க்க வேண்டும், என் நண்பர்கள் பார்க்க வேண்டும், என் உறவுகள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அப்படி தீர்மானம் எடுப்பீங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நீங்கள் தீமையை விட்டு விலகுவீர்கள், பாவம் செய்ய மாட்டீர்கள், தவறு செய்ய மாட்டீர்கள். சரி, நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு காரணம், இன்னும் பயப்படாமல் வாழ்கிறவங்க பயந்து வாழணுங்கிறதுக்காகத்தான். அப்படி பயப்படாமல் வாழ்ந்தால் அதனுடைய முடிவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் வேறு வழியில் சொல்லித்தான் ஆகணும். பைபிளில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். நீ சர்ச்சுக்கு வர்ற, நீ ஆண்டவருடைய வசனத்தை கேட்குற, அல்லது ஆன்லைன் சர்வீஸில் அட்டன் பண்ணுற, ஆனால் உன் மனைவி ஒன்றை பார்த்து சொல்கிறா, உன் பிள்ளைங்க ஒன்றை பார்த்து சொல்கிறாங்க, எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் நீ அப்படியே தொடச்சி போட்டு நீ இந்த சொல்கிற உபதேசத்தெல்லாம் கேட்காம உன் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கியே. இவங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், உன் பிடரியை கடினப்படுத்துகிறா. யார் சொல்லி நான் என்ன கேட்பேன்? என் இஷ்டப்படி தான் செய்வேன். பிடரியை கடினப்படுத்துகிறாயா? சகோதரனே சகோதரியே, பயமாக இருக்கு சொல்ல. மனம் திரும்புறதற்கே தருணம் இல்லாமல் சகாயமின்றி சடுதியில் நமக்கு நாசம் வந்துவிடும். எனவே மனம் திரும்புங்கள், கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். ஒரு யோசேப்பை போல, ஒரு நெகேமியாவை போல, இன்னும் பல பரிசுத்தவான்களைப் போல கர்த்தருக்கு பயந்து வாழுங்கள். இந்த கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உதிப்பது என்பது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. பாருங்க, சூரியன் உதிக்கிற நேரம் இரவு முடியும் போது அந்த அதிகாலை பொழுது. சூரியன் உதித்தால் தானே அதிகாலை என்று சொல்லுகிறோம். அப்போ இரவு நேரம் கடந்து போய் இந்த சூரியன் உதிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய நாள் வருகிறது, ஒரு புதிய ஆரம்பம் வருகிறது, ஒரு புதிய விடியல் வருகிறது. சில மலர்கள் அந்த சூரிய வெளிச்சம், அதிகாலை பொழுதுல அந்த சூரிய வெளிச்சம் பட்ட உடனே சில மலர்கள் மலர ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை நான் கொடுக்க போகிறேன், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். இதுவரை உன் வாழ்க்கையில் இருந்த இருள் மறையப் போகிறது. உபத்திரவம் என்கிற இருளை மாற்றப் போகிறேன். கண்ணீர் என்கிற இருளை உன்னை விட்டு நான் மாற்றப் போகிறேன். அவமானம், வேதனை என்கிற இருளை நான் உன்னை விட்டு மாற்றப் போகிறேன். ஆம், அதான் அதனுடைய அர்த்தம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? காலையில் அந்த சூரியன் நம்ம மேலே உதிக்க போதா? இல்லை. நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம், இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அப்போ ஒரு இருளான ஒரு அட்மாஸ்பியர் ஆண்டவர் சொல்கிறார். இருள் என்பது வேதனை உள்ளது, பயம் உள்ளது. இந்த இருளை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். பூமி முழுவதையும் ஒரு இருள் மூடும். இன்றைக்கி பூமி முழுவதையும் கொரோனாங்கிற இருள், வியாதிங்கிற இருள், கொள்ளை நோய் என்கிற இருள், பஞ்சம், வறுமை, தரித்திரம் என்கிற இருள் மூடிக்கொண்டிருக்கிறது. இப்படி மூடிக்கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். யார் மேல்? அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கிறவர்கள், அவருக்கு பயந்து வாழ்கிறவர்கள். ஆம் தேவ பிள்ளையே, முடங்கி கிடந்தது போதும், எழுமுங்க, அவருக்காய் எழுமுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்காய் சேவை செய்யணுன்ட்டு எழுமுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு புதிய விடியல் காத்திருக்கிறது, உனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது, உனக்கு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா இருளின் வேதனைகளின் அனுபவங்கள் மாறிப்போக போகிறது. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ரூத், மாமியார் மூலமாய் ஆண்டவருடைய அன்பை பற்றி கேள்விப்பட்ட ரூத், உன்னுடைய தெய்வம்தான் என்னுடைய தெய்வம் என்று சொல்லி உறுதியான தீர்மானம் எடுத்து வந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் புருஷன் இறந்து போய்விட்டான், மாமனார் இறந்து போய்விட்டார். இப்படி எல்லா இழப்புகள், சொந்த பந்தங்களையெல்லாம் விட்டு ஒரு புதிய தேசத்துக்கு வருகிறார். வாழ்க்கையில் வேதனை. எத்தனை பேர் அவளை ஈனப்படுத்தினார்கள். போவாசனுடைய நிலத்தில் கதிர் பொறுக்க வந்தபோது மோவாபிய ஸ்திரீ என்று தெரிந்து ஈனம் பண்ணினார்கள். அதனால்தான் போவாஸ் சொல்கிறான், அவளை யாரும் ஈனம் பண்ண வேண்டாம் என்று. அவமரியாதைப்படுத்தினார்கள். நீ சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து வந்திருக்கிறாய் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி பேச்சு மேல் பேச்சு அவளுக்கு வந்தது. வேதனை, வியாகுலம், கண்ணி எல்லாம் இருளின் நாட்கள் போல அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் அவளுக்கு ஒரு விடியலை கர்த்தர் கொடுத்தார். ஆம், உன்னுடைய வாழ்க்கை பட்ட மரமல்ல, துளிர்க்கிற ஒரு 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 மழை வந்த உடனே அல்லது ஈரப்பதத்தை கண்ட உடனே, சூரிய வெளிச்சத்தை கண்ட உடனே மலர்களை பூவை போல அல்லது துளிர்க்கிற மரத்தை போல அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கை இருளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறதா? பயப்படாதே. நீ கர்த்தருக்கு மட்டும் பயந்து வாழ்வதை விட்டு விடாதே. கர்த்தருடைய நாமத்தின் மேல் உனக்கு இருக்கிற அந்த வைராக்கியத்தை விட்டு விடாதே. தேவன் மேல் விசுவாசத்தை விட்டு விடாதே. இவைகளையெல்லாம் நீ உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாயானா பூமியில் ஏராளமான காரியங்கள் நடக்கும். எரிகிற அனுபவம், துரும்பை போல, தூசியை போல சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறபடினால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அதான் நீதியின் சூரியன் யார்? நம்முடைய ஆண்டவர். அவர் உங்கள் மேல் உதிக்கும் போது, இப்போ சூரியன் உதிக்கும் போது மலர்கள் மலர்கிறது. நிறையா பேருக்கு அந்த சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் கிடைக்கிறது. எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் சூரியன்லேருந்து கிடைக்கிது இல்லையா? தேவன் படைத்த ஒரு சூரியன் உதிக்கும் போது இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்குமானால், அந்த சூரியனை படைத்த தெய்வமே உன்னுடைய வாழ்க்கையில் உதிக்கும் போது, தேவப்பிள்ளைய எல்லார் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து வாழும்போது தேவனுடைய வாழ்க்கையில் அவரே உதிப்பார். தேவன் ஒருவருடைய வாழ்க்கையில் உதிக்கும் போது அவருடைய இருள் மாறிப்போகும், வேதனை மாறிப்போகும், கண்ணீர் மாறிப்போகும், கவலை மாறிப்போகும். ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் இதை கொடுக்க போகிறார். ஆம், கர்த்தருக்கு பயந்து, அவருடைய நாமத்துக்கு பயந்து வாழ்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஒரு புதிய ஆரம்பம். அடுத்து சொல்றார், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சூரியனுக்கு என்னைக்காவது செட்டை இருக்குதா? யோசிச்சு பாருங்க, சூரியனுக்கு ஏதாவது செட்டை இருக்குதா? அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த சூரியன் என்று தன்னைத்தான் சொல்கிறார். வேதம் என்ன சொல்லுது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பறந்து காக்கிற பட்சியை போல, ஒரு பறவையைப் போல நான் உனக்கு ஆதரவாயிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் உன்னை காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய செட்டைக்குள்ளே உனக்கு ஆரோக்கியம் இருக்கும். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து வாழ்கிற தேவ பிள்ளைகள் எங்கே இருக்கிறோம்? அவருடைய செட்டைக்குள் இருக்கிறோம். அவருடைய செட்டைக்குள் நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் நாம் மறந்து போய்விடவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 91ஆம் அதிகாரம். போன வாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? டெய்லி இதை நீங்கள் வாசிக்கணும். அந்த சங்கீதத்தில் 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய்,
அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தன்னுடைய சிறகுகளாலே மூடுவார். தனக்கு பயந்து, தன்னுடைய நாமத்துக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பறவையை போல் ஆண்டவர் தன்னுடைய செட்டையை விரித்து, நீ அனாதை அல்ல, பாதுகாப்பற்ற ஒரு மனிதன் அல்ல, உனக்கு ஒரு செட்டை உண்டு, அந்த செட்டைக்குள்ளே நான் உன்னை அழைக்கிறேன். அவருடைய செட்டைக்குள்ளே அவர் சிறகுகளாலே உன்னை என்ன செய்வார்? மூடுவார். அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அப்படி புகும்போது என்ன நடக்குதான்? அடுத்த வசனம் 5ஆம் வசனம் சொல்லு, 6ஆம் வசனம் சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நீ கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா இந்த உலகத்தில் நடக்கிற இந்த வியாதிகள், வேதனைகள், இப்படிப்பட்ட அனுபவங்களை பார்க்கும்போது நீ பயமில்லாமல் இருப்பாய். ஏன் தெரியுமா? நான் இருப்பது என் தேவனுடைய செட்டைக்குள்ளே இருக்கிறேன். அவருடைய செட்டைக்குள் இருக்கிறபடினால் எனக்கு ஆரோக்கியம் உண்டு. அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் தான் நம்மேல் உதிக்கிறார். அவர் நமக்கு ஒரு பருந்தை போல, பறவையை போல இருக்கிறார். கழுகை போல செட்டைகளை அடித்து நாம் எழும்புவது ஒரு அனுபவம். ஆனால் கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுவது போல நம்மேல் அசைவாடி நம்மை பாதுகாக்கிறாரே தேவன், அதுவும் ஒரு அனுபவம். முதலாவது ஆசீர்வாதம், எனக்கு ஒரு இருள் நீங்கி ஒரு வெளிச்சம் உதிக்கிற ஒரு அனுபவம். ஒரு வேதனையான காரியங்கள் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷமான காரியம் வருகிற ஒரு அனுபவம். நம்முடைய நாட்டில் வெயில் அதிகமாக இருந்தால், ஐயோ என்ன வெயில் அடிக்குது, இப்போ கத்திரி வெயிலெலாம் முடிஞ்சது இல்லைங்களா, என்ன வெயில் அடிக்குது நம்ம புலம்புவோம். ஆனால் சூரியனையே காணாமல் பல மாதங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மக்கள் அந்த சூரிய வெளிச்சத்தை பார்த்தாலே அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் கிடைக்காதனால ஸ்கின்ல சில வியாதிகள் அவங்களுக்கு வரும். நம்ம வெறும் வெப்பத்தை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அதில் இருக்கிற ஆரோக்கியம், அந்த சூரிய வெளிச்சத்தில் நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது, விட்டமின்ஸ் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், கடவுள் படைத்த, ஆண்டவர் படைத்த ஒரு சூரிய வெளிச்சம் படும்போது, அது உதிக்கும் போது அதனுடைய வெளிச்சத்தில் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைப்பது உண்மையானால், இந்த சூரியனை படைத்த தேவனுடைய செட்டைக்குள் வந்திருக்கிற உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். வியாதி வராதுன்னு நான் சொல்லலை. ஆண்டவர் சொல்றார், வியாதியை பார்த்து நீ பயப்படாத, நீ அவருடைய செட்டைக்குள்ளே இருக்க, நீ பாதுகாப்பாக இருக்க. ஏன் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, சில நம்முடைய அறிவினத்து நிமித்தமோ அல்லது நம்முடைய கவனக்குறைவாகவோ நம்முடைய உணவு சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நாம் கவனம் செலுத்தாததினாலோ சில வியாதிகள் வரலாம். ஆனால் பயப்படக்கூடாது. கர்த்தர் என் பரிகாரியாக இருக்கிறார். கர்த்தர் என் பரிகாரியாக இருக்க, அந்த கொள்ளை நோக்கி என்னை விலக்கி பாதுகாப்பார். இப்படிதான் நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்க. வேதம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆரோக்கியம் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் புருஷன், மனைவி, பிள்ளைங்க, உங்கள் தாய், தகப்பன், உடன் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஆரோக்கியமாக இருங்க. எங்கே இருக்கணும்? அப்படி ஆரோக்கியமாக இருக்கணும்னா அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கணும். அவருடைய செட்டைக்குள்ளே இருக்கணும். அவருக்கு பயந்தவங்க அவரை விட்டுட்டு போக மாட்டாங்க. அவருடைய சட்டைக்குள்ளேயே இருக்கணும்னு விரும்புவாங்க. அடுத்த ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். இந்த வார்த்தை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல? ஏன் தெரியுமா? லாக்டவுன் எத்தனை மாதங்கள் யோசித்து பாருங்கள். இந்த லாக்டவுன் சொன்னமே ஒரு காரியத்தை மனம் திறந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். முதல் கொரோனா அலை வந்தபோது நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தோம். கேட்டை திறந்துட்டு வந்தாலே சானிடைசர் போட்டு கையை கழுவணும். ஏன்னா காற்றுல பறந்து வந்து கேட்டில் ஒட்டியிருக்குமோன்ட்டு. காய்கறி கடைக்கு போயிட்டு வந்தால் உடனே அந்த காய்கறிகள்லாம் கழுவணும். பயம். ஆண்டவர் தேடணும், ஜபம் 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 ஜபான்ட்டு. ஆனால் அது முடிந்து சபை திறந்த உடனே அநேகருடைய வாழ்க்கை குளிர்ந்து போய்விட்டது. ஏன்னா ஆபத்திலிருந்து வெளியே வந்துட்டோம்ல. அநேகருடைய ஊழியம் நின்று விட்டது, அநேகருடைய ஜபம் நின்று விட்டது, அநேகருடைய அந்த அந்த வைராக்கியம் நின்று விட்டது. ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள், உள்ளம் உடைந்தது. ஆண்டவரே, இவங்க கொரோனா டைமில் இவ்வளவு ஒரு ஒரு வைராக்கியமாக இருந்தாங்களே, எப்படா சபை திறக்குன்னு. ஆனால் சபை திறந்ததுக்கப்புறம் பழைய குருடி கதவை திறடி. 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தவங்க 1/2 மணி நேரம் லேட்டாக வராங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு மாற்றமே இல்லை, மாற்றமே இல்லை. இப்போ 2வது அலை வந்திருக்கிறது, மறுபடியும் லாக்டவுன். எப்படா வெளியே போவோம்? ஆண்டவரே, எங்கள் சர்ச்சை சர்ச்சை திறந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஆன்லைனில் மெசேஜ் கேட்டுக்கிறீங்க, சர்ச்சுக்கு வந்து இதே மெசேஜ் கேட்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரப்போகுது? பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் வெளியே புறப்பட்டு வர வேண்டும்.
சபைக்கு வர வேண்டும், வேலைக்கு போக வேண்டும். இன்றைக்கி வெளியே போக முடியாததுனால அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. வேலைக்கு போல, சம்பளம் வரலை, வீட்டு வாடகை கொடுக்க முடியலை, நல்ல விரும்பின சாப்பாடு சாப்பிட முடியலை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ வேதனை தெரியுமா? யோசித்து பாருங்கள். வெளியே புறப்பட்டு போக முடியவில்லை. போலீஸ்காரன் நிற்பானான்னு பயந்து பயந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்துக்கு பயந்துருக்கிற உங்களுக்கு வெளியே புறப்பட்டு போவீர்கள். இது வீட்டை விட்டு வெளியே போகிறது மட்டும் இல்லை, அடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்திலிருந்து வெளியே வருகிற அனுபவம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு நாள் அவர்களை ஆண்டவர் வெளியே புறப்பட்டு வர பண்ணினார். இந்த வெளியே புறப்பட்டு போவீர்கள் என்பது ஒரு விடுதலையின் வாழ்க்கையை குறிக்கிறது. ஆம், சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்ட அந்த தானியேல் இரவு முழுவதும் ஐயோ என் உயிர் போய்விடுமோ என்று யோசித்திருக்கலாம். ஆனால் விசுவாசம் ஜெயித்து விட்டது. காலையிலே சிங்க கெபியை விட்டு வெளியே புறப்பட்டு வந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளைக்குள்ளே போட்டார்கள். அது ஒரு வேதனையின் அனுபவம். ஆனால் அந்த உள்ளே இருந்து வெளியே புறப்பட்டு வருகிற ஒரு அனுபவம். இப்படி நீங்கள் முழுவதும் நீங்கள் யோசித்து பாருங்கள். பாபிலோனில் 70 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 70 வருடம் அடிமைத்தனம் முடிந்தவுடனே வெளியே புறப்பட்டு வருகிற ஒரு அனுபவம். யோசித்து பாருங்கள். இந்த வெளியே புறப்பட்டு வருகிற அனுபவம் என்பது ஒரு விடுதலையின் வாழ்க்கை. வெளியே தலகாட்ட முடியலை, வாழ்க்கையில் அவமானம் வந்துருச்சு, நான் எந்த மூஞ்சியோட வெளியே போவேன்? கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ பழகுங்க. கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். அவமானத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். கண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வருவார். கவலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். உன் பாவத்திலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆம், வெளியே வருகிற ஒரு அனுபவம், வெளியே வருகிற ஒரு அனுபவம். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். தாய் தகப்பனுடைய வீடு இருந்தும் இந்த சவுலுக்கு பயந்து வனாந்திரத்தில், குகைகளில் எத்தனை இடத்துல தாவீது இரவு நேரங்களை கழித்தான் என்று நமக்கு தெரியாது. எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள். யோசித்து பாருங்கள். மறைந்து மறைந்து சொந்த ஊர் பெத்லகேம், அழகான ஊர், சொந்த ஊருக்கு வர முடியலை, அப்பா வீட்டுக்கு வர முடியலை, மறைஞ்சு மறைஞ்சு வாழ்கிற வாழ்க்கை. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். அந்த வனாந்தரத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து சிங்காசனத்தை கொடுத்து இதில் உட்கார், இனிமேல் நீதான் ராஜான்னு சொன்னார். தேவ பிள்ளையே, நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில் வனாந்திர அனுபவத்தில் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கீங்களா? சில பாவ பழக்கங்களை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கீங்களா? கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கீங்களா? பல சாபங்களிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்களா? இயேசு சொல்லுகிறார், நீ வெளியே புறப்பட்டு வருவாய், வெளியே புறப்பட்டு வருவாய். உன்னுடைய வேதனையின் அனுபவங்களை விட்டு வெளியே வருவாய். ஆம், வெளியே புறப்பட்டு வந்தால் ஒரு ஆசீர்வாதம். என்ன சொல்கிறாரு? கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கன்று குட்டின்னு சொல்லலை, கொழுத்த கன்று. அப்படின்னு என்ன தெரியுமா? ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம். இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் பாருங்கள். ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னது? எனக்கு, என் நாமத்துக்கு பயந்து வாழ்கிறவர்கள். என் நாமத்துக்கு பயந்து வாழ்ந்தால் ஒரு உதிக்கிற ஒரு அனுபவம், ஒரு புதிய தொடக்கம், புதிய ஒரு ஆரம்பம், புதிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டாவது, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆரோக்கியங்கிறது சரீரத்தில் மட்டும் இல்லைங்க. இன்றைக்கி சரீரத்தில் ஆரோக்கியமாக இருந்து மனதளவில் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? மனதில் ஆரோக்கியம் தேவை. சரீரத்தில் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு தேவையோ அதே போல் ஒரு மனிதனுக்கு மனதிலே ஆரோக்கியம் தேவை. ஆண்டவர் மனதிலும் தருகிறார், ஆவியிலும் தருகிறார், ஆத்மாவிலும் தருகிறார். அது மட்டுமல்ல, வெளியே வருகிற அனுபவத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் வெளியே புறப்பட்டு போவீர்கள். ஒரு கூண்டில் ஒரு 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 பறவை அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த பறவைக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அதனுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நான் வெளியே போய் என்னுடைய உலகத்தில், என்னுடைய காடுகளிலே போய் நான் சிறகடித்து பறந்து அந்த பாடல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் பாடல் பாடுறதுன்னா அந்த குயில் கூவுகிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஆசை இருக்கும். என்னைக்கு அந்த கூண்டை திறந்து விடுகிறார்களோ அன்றைக்கு ஒரு சந்தோஷம். சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஊட்டி, கொடைக்கானல் அல்லது இந்த ஊட்டிக்கு கீழே இருக்க குன்னூர் பகுதிகளில் சில நேரத்தில் சிறுத்தைகள் ஊருக்குள்ளே வந்துடும், கரடிகள் ஊருக்குள்ளே வந்துடும், மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, வலை வச்சு கூண்டு வச்சு அதை பிடிச்சிருவாங்க. கூண்டுக்குள்ளே பிடிச்சதுக்கு அப்புறம் அது படுற பாடு, உள்ளே இருந்து கர்ச்சிக்கும். அதுக்கு வீரம் இருக்குது, கர்ச்சிக்கக்கூடிய சக்தி இருக்குது, எல்லாரையும் பீறி போடக்கூடிய பலம் இருக்குது. ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா பலம் இருந்தும், எல்லா தைரியம் இருந்தும், எல்லாம் இருந்தும் ஒன்றுமே செய்ய முடியாமல் அந்த கூண்டுக்குள்ளேயே சுற்றி 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 வரும். ஆனால் இவங்க போய்
இதை கொண்டு போய், இந்த சிறுத்தையை கொண்டு போய் காட்டுக்குள்ளே போய் அந்த வனத்துக்குள்ளே கொண்டு போய் திறந்து விட்டோமே, அது வெளியே ஓடும் பாருங்க. அவ்வளவு சந்தோஷத்தோட ஆண்டவர் சொல்றார், நீ கூண்டு கிளி போலவோ அல்லது கூண்டில் அடைக்கப்பட்ட ஒரு மிருகம் போலவோ, உனக்கு எல்லாம் இருந்தும் ஒன்றுமே செய்ய முடியாமல் முடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்றார், நீ வெளியே வருவாய். வெளியே வந்து எப்படி இருப்பாய்? கொழுத்த கன்றுகளைப் போல இருப்பாய். கொழுத்த கன்று என்பது ஒரு குடும்பத்தினுடைய நல்ல நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடியதான ஒரு காரியம். கொழுத்த கன்று என்றாலே அங்கே ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கிறது என்று அர்த்தம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் துக்கமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை பேசி கொண்டிருப்பதற்கு முன்பாக ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு வந்து அவங்களுடைய மகளுக்கு திருமணம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் கூப்பிட முடியவில்லை. ஏனென்றால் கொரோனா டைம். ஒரு நல்ல நிகழ்ச்சி எல்லாரையும் கூப்பிட முடியலை. ஆனால் நல்ல நிகழ்ச்சி அந்த துக்கமான நாட்களிலே அதை செய்ய வேண்டியிருக்கிறது. இப்போ பெரிய விருந்து எல்லாம் வைக்க முடியலை. ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு தான் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் மனம் திரும்பி வந்தானே இளையகுமாரன், அவனுடைய தகப்பன் என்ன சொன்னார்? என் மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். பண்ணி திங்கிற தவிடு கிடைக்காதவனுக்கு அவன் தேவனுக்கு பயந்த அப்பாட்ட மறுபடியும் வந்தான். பார்த்தீங்களா? கொழுத்த கன்று, ஆசீர்வாதம். உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்கட்டா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். ஆம் ஆண்டு சார், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பீங்க? கொழுத்த கன்று. ஒரு கன்று நல்லா கொழுத்து போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சிருக்கு, ஒரு குறையும் இல்லைன்னு அர்த்தம். நேரத்துக்கு அதுக்கு தண்ணி கிடைக்குது, நேரத்துக்கு அதுக்கு ஆகாரம் கிடைக்குது, அது எந்த கவலையும் இல்லாமல் இருக்குது. சிலருக்கு நல்ல ஆகாரம் இருக்கும், மனசில் வேதனை, எல்லாம் இருந்தும் சாப்பிட முடியல. சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது. உடம்புல சாப்பாடு ஒட்டாததுக்கு 2 காரணம் உண்டு. ஒன்று, சரீரத்தில் இருக்கக்கூடிய சில வியாதிகளாக இருக்கலாம். அந்த வியாதிகளிலே ஒன்று மனக்கவலை. நீங்கள் எவ்வளவு கவலையோட சாப்பாடை சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடு உங்கள் உடம்புல ஒட்டாது. அதனால் சொல்கிறேன், சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிடுங்க. வீட்டில் குடும்பத்தில் புருஷன்கிட்ட சண்டை போட்டு, மனைவிட்ட சண்டை போட்டு, இதென்ன சாப்பாடு, இதென்ன குழம்பு வச்சுருக்க, இதென்ன ரசம் வச்சுருக்க, வாய்க்கு விளங்கலை, இப்படி நீ சாப்பிட்டேனே, நீ சாப்பிட்ற சாப்பாடு உன் உடம்புல ஒட்டாது. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் என்னுடைய போதகர் ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனார் ஒரு வேலையாக. அப்பொழுது அங்கே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை, காலை உணவு என்று நினைக்கிறேன். உப்புமா போட்டார்கள். அந்த உப்புமா போட்ட உடனே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சிருச்சு அந்த உப்புமாவில் உப்பு இல்லை, வாயில் வைக்க முடியல, சாப்பிட முடியல. என்னுடைய பாஸ்டம்மா உப்பு போட மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் அதை சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, உப்புமா ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்கள், உப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலோடு அந்த சாப்பாடை சாப்பிடாம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஒரு காரியம்தான், வார்த்தையில் இருக்கிற மிருதுவான தன்மை. அவங்களும் ஐயோ உப்பு இல்லையா, சாரி நான் அடுத்து போட்டுறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். என்னத்தை செஞ்சுருக்க உப்பு இல்லாமன்னா, ஆமாம் ஒரு நாளைக்கு உப்பு இல்லாமல் போயிடுச்சு, மறந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு அவ சண்டைக்கு வருவான். யோசிச்சு பாருங்கள். அப்போ கொழுத்த கன்று. இன்றைக்கி நிறைய பேருக்கு சாப்பிடும்போது நிம்மதி இல்லை, சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிட முடியல, மனக்கவலை. இதனால் இந்த சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாது, உடம்பு தேராது. அல்லது வேறு ஏதாவது வியாதிகள் இருக்கும்னா சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல தேராது. 3வது இருக்கு என்ன தெரியுமா? பொறாமை. பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. அடுத்தவங்க ஒரு குடும்பம், கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தால் இங்கே பொறுக்காது, எப்படியாவது பிரிச்சிடணும். என்னத்தையாவது புருஷன்ட்ட சொல்லிக் கொடுக்கணும், என்னத்தையாவது மனைவிட்ட சொல்லிக் கொடுக்கணும். என் குடும்பத்தில் நான் சந்தோஷமாக இல்லை, அவள் எப்படி சந்தோஷமாக வாழலாம்? இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பொறாமை. அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தில் பொறாமை, அடுத்தவங்க வளர்றதை பார்த்து பொறாமை, அடுத்தவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து பொறாமை, அடுத்தவங்களுக்கு ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா பொறாமை. யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஒரு கொழுத்த கன்றை போல நான் வைப்பேன். கொழுத்த கன்று என்பது ஒரு குறை இல்லாமல் மன நிம்மதியோடு சமாதானத்தோடு வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? மீண்டும் அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளரும். இந்த வசனத்துக்குள்ளே எவ்வளவு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவர். உலகத்தில் நடக்கக்கூடிய எது வந்தாலும் நீ என் நாமத்துக்கு பயந்தால், ஸ்தோத்திரம், நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த உதிக்கிற அனுபவம்,
அது நான் சொன்னேன் இல்லையா, சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்கள் கிடைப்பது போல தேவன் நம்மேல் உதிப்பார். நமக்கு ஒரு புதிய புதிய ஆசீர்வாதம், புதிய விடியல், புதிய ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும். அவருடைய செட்டைக்குள்ளே இருங்கள், ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இருக்கிற அடிமைத்தன வாழ்க்கை, ஒரு அடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வெளியே கொண்டு வருவார். எவ்வளோ நாளைக்கு தான் இந்த அனுபவத்திலே இருக்கிறது? கவலைப்படாதீங்க, வெளியே கொண்டு வரப்போகிறார். கொளுத்த கன்றுகளை போல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோட கர்த்தர் வைக்க போகிறார். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு கொடுக்குறாரு? நீங்கள் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது நன்றி உள்ளவர்களாக அவருடைய நாமத்துக்காக வாழ வேண்டும். ஒரு நாள் நம்முடைய நேசர் வரும்பொழுது சொல்லுவார், என்னிடத்திற்கு வா என்று. அப்போ அவருக்கு பயந்து வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தோடு வாழும்போது எப்பொழுது அவர் வந்தாலும் பறந்து போக எப்பொழுதும் தயாராக இருக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும் அவருடைய வீட்டுக்கு போகணுங்கிற அந்த எண்ணத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி வாழ்வீர்களா? சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து சேருவதாக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமான வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது இன்னும் கர்த்தருக்கு பயப்படாமல் மனிதர்களுடைய வழியிலே, நண்பர்களுடைய வழியிலே நடந்து கொண்டிருப்பார்களானால் இன்றைக்கு மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக, மனம் திரும்ப உதவி செய்வீராக. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று சொன்னீரே. ஒருவருக்கும் இப்படிப்பட்ட இந்த நாசம் வந்து விடக்கூடாதப்பா. நாசம் என்கிற சல்லடையில் வைத்து அவர் சலிக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய்வீராக, கர்த்தருக்கு பயந்து வாழ உதவி செய்வீராக. இந்த ஆன்லைன் சர்வீஸில் கூட சரியான நேரத்துக்கு அட்டன் பண்ணி சரியானபடி கர்த்தரை பின்பற்றி சரியானபடி வசனத்தை கேட்க ஒரு தெய்வ பயம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பயந்து வாழும்படியாக மனம் திரும்புவார்களாக. அப்படி மனம் திரும்பி வாழும்போது ஆண்டவரே, நீர் அவர்கள் மேல் உதிப்பீர் ஐயா. நீர் அவர்கள் மேல் உதித்து உம்மால் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு தார். உடைய சட்டையின் கீழ் இருக்கிற அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை உடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற, அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளியே புறப்பட்டு வருகிற ஒரு விடுதலையின் வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. கொளுத்த கன்றுகளைப் போல நல்ல ஆசீர்வாதமாய் வாழ உம்முடைய வருகை வரைக்கும் உமக்கு சாட்சியாக தேவன் இதை செய்தார், தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், தேவன் எங்களை பாதுகாத்தார், தேவன் எங்களை வழிநடத்துகிறார் என்று சொல்லி எங்களுடைய ஆசீர்வாதத்தையே மற்றவர்களுக்கு காட்டாமல் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை நாங்கள் இந்த உலகத்துக்கு காட்ட கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு குடும்பமாவது வறுமையில், தரித்திரத்தில், வேதனையில், கவலையில், கண்ணீரில் இராதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தோஷமான சமாதானமான குடும்பமாய் மாற்றுவீராக. உடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, செவ்வாய்க்கிழமை நமக்கு பைபிள் ஸ்டடி. போன வாரம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் புதன்கிழமை நடந்தது. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சரியாக 8 மணிக்கு ஜூமில் நமக்கு பைபிள் ஸ்டடி உண்டு. உங்களுடைய குழுவில் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள். ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. தொடர்ந்து சீக்கிரத்தில் சபை திறப்பதற்காய் ஜெபம் பண்ணுவோம். வாழ்வாதாரத்தில் குன்றி இருக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்தால் உங்களுடைய வசதியின்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.